வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை துவையல் செய்யறதுக்கு இருக்கோம். ஓகே, யார் யாரெல்லாம் வந்து பிரண்டை துவையல் வந்து எப்படி செய்யலாம்? ஓகே, பிரண்டை துவையலை பிரண்டை துவையல் துவையல் பாருங்கள். பிரண்டை வீட்டில் வச்சுருக்கேன். பிரண்டை வந்து துவையல் செய்ய போகிறேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பிரண்டை வேணும். பிரண்டை சுத்தம் பண்ணணும். பிரண்டை சுத்தம் பண்ணிவிட்டு வெங்காயம் வேணும். வெங்காயம், பூண்டு வேணும். பூண்டு, இஞ்சி. ஓகே, வெங்காயம், பூண்டு, 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். பூண்டு கொஞ்சமாக இதில் எடுக்க போகிறேன். ஒரு 1 2 3 4 5 6 7 வச்சா கூட ஓகே தான். ஓகே, பூண்டு, கொஞ்சமாக புளி, ரொம்ப பேத்துக்கு வந்து பிரண்டை வந்து எப்படி சுத்தம் செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, காஞ்ச மிளகா ஒரு 4. ஓகே, காஞ்ச மிளகா ஒரு 4. ஓகே, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து புளி, ஏன்னா புளி கண்டிப்பாக சேர்க்கணும். பிரண்டை துவையலுக்கு வந்து கண்டிப்பாக புளி வைக்கணும். புளி வந்து போடணும். அப்போ தான் அதோட உள்ள அரிப்புத்தன்மை வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து புளி கண்டிப்பாக போடணும். அதை நம்ம வந்து இப்பயே ஊற வச்சுக்கலாம். ஓகே, ஒரு எலுமிச்சை அளவு. ஓகே, சின்ன எலுமிச்சை அளவு. ஓகே, பிடிச்சா சின்னதாக இருக்கு பாருங்கள். ஓகே, இது நான் ஊற வைக்க போகிறேன். இது நான் வந்து ஏன்னா நான் வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு நான் வந்து அம்மி பாய்க்கிறதில்ல. நான் வந்து சாப்பர் தான் பாய்க்க போகிறேன். ஸோ அதனால் இது வந்து நான் இதை வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் வந்து நான் இப்பயே ஊற போட்டுருவேன். பாருங்க, சுடு தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டேன். ஆவி பறக்குது பார்த்தீங்களா? ஏன் நம்ம சுடு தண்ணி பாய்க்கிறோன்னா, நம்ம வந்து இந்த பிரண்டை துவையலை வந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஐஸ் பெட்டியில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சுடு தண்ணியில் நம்ம பாய்க்கும்போது அது வந்து கெட்டு போகாது. ஓகே, நம்ம இதை வந்து இந்த அளவுக்கு தான் தண்ணி நான் பாய்ப்பேன். ஓகேங்களா? சில பேர் வந்து சொல்லுவாங்க பிரண்டை வந்து எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பிரண்டை வந்து நீங்கள் செய்யும்போது ஓகே, பிரண்டை வந்து நான் இதோட இலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த இலைக்கோடு நான் பாவச்சுக்குவேன். ஓகே, இந்த முடிச்சா இருக்குது பாருங்கள். இந்த முடிச்சா இருக்குது. இதை நம்ம வெட்டி வீசிடணும். இப்படி வெட்டும்போது ஒரு மாதிரி நார் வரும் பார்த்தீங்களா? அதை நம்ம எடுத்துடணும். ஓகே, இதை எடுத்துட்டு வெட்டி போடணும். ஓகே, அந்த முடிச்சை வந்து நம்ம வெட்டி வீசிடணும். ஓகே, இது எப்படி வருது பார்த்தீங்களா?
இந்தோடைய அந்த நாரை வந்து எடுத்துடணும். நார் சொல்லுவாங்க இல்லையா, இதை எடுத்துடணும். ஓகே, இதை எடுத்தால் தான் நீங்கள் அரைக்கும்போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா நாராக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் வந்து பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணலாம். மற்றபடி எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் இது நாள் வரைக்கும் அந்த மாரி இருந்ததில்லை. ஸோ நான் வந்து எண்ணெய் தடவ மாட்டேன். ஓகே, இதோடைய நார் வந்து இப்படி தான் உரிக்கணும். சில பேர்த்துக்கு வந்து இந்த நார் உரிக்க தெரியாது. ஸோ அதுதான் ஈஸி. இப்படி தான் பாருங்க. நம்ம வெட்டும்போது நமக்கு தெரியும் அந்த நார் இருக்கான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து அப்படி கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதுதான். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிரண்டை துவையல் சாப்பிட்றது நல்லது. நான் அடிக்கடி செய்வேன். முட்டி வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. சில பேர் சொல்கிறாங்க அந்த இலையை வந்து போட மாட்டாங்க, ஆனால் நான் போட்டுருவேன். நான் அதை வீசக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நான் அதை வந்து அதில் நான் போட்டுருவேன். செக் பண்ணணும் எது வந்து நார் இருக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து செய்யணும். இதை இப்படி தான் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முடிஞ்சால் வீட்டில் வந்து நட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஓரத்தில் இது கொஞ்சமாக சும்மா அப்படி நட்டு வச்சாவே போதும், நல்லா வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கால்சியம் பிள்ளைங்களுக்கு இப்போலேருந்தே சிறு வயது முதலே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு, மூலிகை உணவு, இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுங்க. நல்லது. சாப்பிட்டு நல்லமா இருக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப கால்சியம் சொல்கிறாங்க. கால்சியம் சத்து ரொம்ப இருக்குன்றாங்க இதில். ஓகே, கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது. யாரெல்லாம் வந்து பால் குடிக்க மாட்டீங்க, எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம்லாம் இருக்கு இல்லையா, எலும்பு தேய்மானம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு இதுலேயே நீங்கள் வந்து பிரண்டையிலேயே வந்து நீங்கள் இது சேர்த்துக்கலாம். என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வல்லாரை, அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்து இதில் சேர்ந்து நம்ம அது ஒரு சுவையை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து நிறைய விதமாக செய்வேன். இன்றைக்கி வந்து நான் வந்து வல்லாரை தான் போட போகிறேன். கொஞ்சம் வல்லாரை போட போகிறேன் இதில். வல்லாரை இது வந்து அந்த இது வந்து நார் வந்து மொத்தமாக இருக்குமா. ஸோ நம்ம அதை எடுத்துட்டோம்னா அது அந்த நார் பகுதி வந்து நம்ம பிளாண்டர் பண்ணுவோம்ல, அரைப்போம்ல, நல்லா அது அரைப்படும். நம்மளுடைய வயிறுக்கும் வந்து நல்லது, அஜீரணமாயிரும். ரொம்ப நாரெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தான் எடுத்துடணும். அதெல்லாம் ஓகே. அந்த முடிச்சை மட்டும் வெட்டிட்டு அந்த ஓரத்தில் உள்ளதை நம்ம வந்து அப்படியே வெட்டி எடுக்கணும். இப்படி இழுத்தோம்னாவே வந்துடும் அது. பாருங்க, நான் இப்போ நான் இழுக்கிறேன், வருது பாருங்க. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மி இல்லை, அம்மியில் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாப்பர் வாங்கி வச்சுருந்தா கூட பிளெண்டர் கூடலாம் பாய்க்கலாம். ஆனால் பிளெண்டரில் நீங்கள் வந்து அரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி கூட விடணும். அதே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாய்ச்சிங்கன்னா நம்ம தண்ணி ரொம்ப பாய்க்க வேண்டாம், தண்ணி வந்து குறைவாக பாய்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 நாளைக்கு நம்ம கூடுதலாக வச்சுருக்கணும்னு சொன்னால் இது கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி இல்லாமல் போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஆகும், கிடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதெல்லாத்தையும் நாரெல்லாம் எடுக்கிறேன்.
ஸோ ரொம்ப பேர்த்துக்கு வந்து இது எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம அதுக்கு தான் இது இப்போ நான் வந்து காட்டுறேன் எப்படி அதோட நார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் உரிச்சுக்குவோம். வெங்காயம் 2 வெங்காயம் போடுறேன். தேங்காய் இருந்தால் தேங்காய் போடலாம். ஸோ இந்த மொத்தமாக இந்த தண்ணியிலே தான் நம்ம வந்து அதை வந்து அரைக்க போகிறோம். யார் வந்து தேங்காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ கடலைப்பருப்பும் சேர்க்கலாம், தேங்காயும் சேர்க்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் லேசாக முதைய வறுத்துருங்க. எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டிங்கள்ல, இந்த சீஞ்சட்டியில் வந்து சட்டியில் நீங்கள் போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிரண்டை, பட்டை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து வறுத்து எடுக்கிறீங்களா. ஸோ அப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காயை வந்து வறுத்து எடுத்து வச்சிடணும். நான் சொன்னது இதுதான், சொப்பர்னு சொன்னேன். ஸோ இதில் தான் நான் போட்டு நான் இப்போ வந்து அரைக்க போகிறேன். அரைச்சிருச்சு. ஓகே, இதை நம்ம வந்து சில பேர் வந்து இதை வந்து தாளிச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படியே, ஏன்னா நான் இது வந்து இந்த போலை கூட நான் வந்து கழுவுன ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டேன். இப்போ நம்ம இதை தொடச்சிட்டு வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும்.